शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री भगवानुवाच भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्तेहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्य. இதுதான் நடந்தது. பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இதுல என்ன விசேஷமா சொல்ல போறாருன்னு சொன்னா, சுகம் துக்கம் இது ரெண்டும் ஏன் ஏற்படுறது, இது தெரிஞ்சாதான் அதை நாம அதுல இருந்து விடுபட முடியும். அதுக்காக சுகம் துக்கம் இது ரெண்டுக்கும் ஹேது என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிவிக்கிறார். மாத்ரா ஸ்பர்ஷாஹி கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினஹ அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. மாத்ரா ஸ்பர்ஷாக, மாத்ராங்கிற சப்தத்துக்கு விஷயங்கள்னு அர்த்தம் பண்ணார். ஸ்பர்ஷ சப்தத்துக்கு இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம்னு அர்த்தம் பண்ணார். அதாவது இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தமானது நமக்கு சுகம் துக்கம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சம்பந்தம்னா என்ன, அதை இவர் மேல சொல்ல போறார். இந்த சுகம் துக்கம் இது ரெண்டையுமே நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஆகம அபாயி, அதனால அனித்தியம். ஒரு சமயம் இருக்கு, ஒரு சமயம் இல்லை. சுகம் துக்கம்ங்கிற ஸ்வரூபம் கூட மாறுறதா. ஒரே வஸ்து ஒரு காலத்துல ஒரு தேசத்துல சுகமாகவும், அதே வஸ்து இன்னொரு காலத்துல இன்னொரு தேசத்துல துக்கமாகவும் ஆகும். அதனால இதனுடைய ஸ்வரூபம் ஒன்றும் நியதமாக இல்லை. அதனால ஆகமம் அபாயி, அபாயம் இது ரெண்டையும் உள்ளதாக இருக்கு, வந்து போகக்கூடியதாக இருக்கு. அதனால இது அனித்தியம். அனித்தியமான இந்த சுகதுக்கங்களை நீ சகித்துக்கொள். அதாவது அதுக்கு திதிக்ஷஸ்வாங்கிறது இவர் என்ன அர்த்தம் பண்றாருன்னா, திதிக்ஷ சகிக்கிறதுனா என்ன, சகிப்புத்தன்மைங்கிறது என்னன்னா வைராகியம் தான் சகிப்புத்தன்மைன்னு சொல்றாரு. திதிக்ஷோக்தி வைராகியஸ்யாபி உபலக்ஷணம். ததாச்ச பிரியேஷு விரஜ்யஸ்வ அப்ரியேஷு திதிக்ஷஸ்வ. சுகம் துக்கம் இது ரெண்டுல சுகத்துல வைராகியம் வேணும், துக்கத்துல திதிக்ஷ வேணும், சகிப்புத்தன்மை வேணும். தாம் திதிக்ஷஸ்வ. சுகம் வந்தா அதுல வைராகியம் வச்சுக்கோ, ரொம்ப ஈடுபாடு வச்சுக்காது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வைராகியம் திதிக்ஷ இது ரெண்டையும் பகவான் அவருக்கு உபதேசம் பண்றார். இதுக்கு இந்த கீதையில ஒரு ஸ்லோகம் போட்டா இவங்கள இருந்து அந்த ஸ்லோகத்துக்கு வாசிஷ்டம் வியாக்கியானம் பண்ணும். அதுல உள்ள விசேஷத்தை இதை எடுத்து சொல்லும். சொல்றது தேது நைகாத்மனச்சான்னி க்வாதோ துக்கம் க்வவா சுகம் அநாத்யந்தே அனவயவே குதः பூரண கண்டனே. இந்த சுகம் துக்கம் வந்ததுன்னா சுகத்துல ஆசை வைக்காதே, துக்கத்தை பொறுத்துக்கோ, திதிக்ஷ பண்ணுன்னு சொன்னாரே, அதுக்கு ஹேத்து சொல்றாரு. ஏன் அப்படி பண்ணணும்? தேனா அந்த சுகமும் துக்கமும் ஏகாத்மனஹா ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இந்த ஆத்மஸ்வரூபத்தோடு சம்பந்தப்படாதது. ஏன்? ஆத்மஸ்வரூபத்தை விட்டா தனியாக சுகத்துக்கும் துக்கத்துக்கும் ஒரு சத்தையே கிடையாது. அந்நே ந க்வாதோ துக்கம் க்வவா சுகம். ஆத்மஸ்வரூபத்தை விட்டால் தனியாக சத்தை இல்லாத அந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நாம ஏன் பயப்படலாம் இல்லையா? அப்ப துக்கங்கிறது எங்க இருக்கு? இந்த மாதிரி புரிஞ்சுட்டோம்னா துக்கங்கிறது எது, சுகங்கிறது எது? துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை. அநாத்யந்தே அனவயவே குதः பூரண கண்டனே. துக்கம் வந்தால் நம்மளுடைய சுரூபத்துல ஏதோ ஒரு குறை ஏற்பட்ட மாதிரி ஆயிடுறது நினைக்கிறான். சுகம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் புஷ்டியான மாதிரி தெரியுது. ஆதி அந்தம் இல்லாத அவயவங்கள் எதுவும் இல்லாத ஆத்மஸ்வரூபத்துல
அந்த பூரணமும், அதாவது ஏதோ ஒன்று வந்து சேர்ந்து புஷ்டியாகிறது, ஆத்மஸ்வரூபம் புஷ்டியாகிறதுங்கிறதோ அல்லது அதுக்கு ஏதோ ஒரு ஹானி ஏற்பட்டு கொஞ்சம் குறைஞ்சு போய் குறைவு ஏற்படுறதோ எப்படி வரும்? இது வர முடியாது. சம்ஸ்திதாக ஸ்பர்ஷ மாத்திராட்சாக மாத்ரா ஸ்பர்ஷ பரமாத்மகா. அதனால அப்ப எல்லாருக்கும் சுகம் துக்க அனுபவங்கள்லாம் வருது அப்படின்னு கேட்டால் அது மாத்ரா ஸ்பர்ஷம் இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்ட பிரமத்தினால வந்தது. அதாவது அகம் சுகி அகம் துக்கி, எனக்கு சுகம் துக்கம் வந்திருக்குங்கிறது ஒரு அத்தியாசம். அதனாலே சம துக்க சுகோ தீரஹா சஹா அமிர்தத்வாய கல்பதே. தனக்கு சுகமும் வரல துக்கமும் வரல, ரெண்டுமே நம்மளை விட்டல அப்படின்னு நீ நினைச்சு ரெண்டுலயுமே சமபுத்தி உள்ளவன் இருக்கானே அவன் மோட்சத்தை அடைவான். அவன் தான் மோட்சத்தை அடைவான். நாசதோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹா. ஒரு வரி தான் எடுத்துட்டா இருக்கும். அசத் ஏன்னா ஒரு வஸ்து சத்தாகவாவது இருக்கணும் அசத்தாகவாவது இருக்கணும். சத்துன்னு சொன்னால் அது எப்போதும் சத்தாக இருக்கணும். ஒரு காலத்துல அசத்து அப்புறம் சத்து அப்புறம் திருப்பி அசத்து அப்படி இருக்க முடியாது. அசத்துன்னு சொன்னா அது அசத்தாகவே இருக்கும். இப்ப இந்த சுகதுக்காதி பதார்த்தங்கள்லாம் சத்தா அசத்தா. சத்துன்னு சொன்னா சித்த முன்னாடி இல்லையே, சித்த முன்னாடி அசத்துன்னு சொன்னா அப்புறம் எப்படி சத்தாகும்? அதனால சுகதுக்காதி வஸ்துங்கிறது இல்லவே இல்லை. எது இருக்கோ அது இல்லாம போகாது, எது இல்லையோ அது என்னைக்கும் வராது. நாசத்தோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ. அதனால நாஸ்தியேவ சுகதுக்காதி. சுகம் துக்கம் எத்தனையோ பிரபஞ்சங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அப்ப என்ன இருக்கு? பரமாத்மாஸ்தி சர்வகா. சர்வகா எல்லாமாக இருக்கு. பரமாத்ம ஸ்வரூபம் அது ஒண்ணுதான் இருக்கு. சத்வாசத்வம் மதி தியக்த்வா சைதயோர் ஜெகதாத்மனோஹோ தியக்த்வா நகிஞ்சின் மத்தியேச்ச சேஷே பத்தபதோ பவ. அதனால இந்த நாஸ்தவ வித்யதே பாவஹா என்ன உபதேசம் பண்றதுன்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் இது வித்யதே இது நவித்யதே, இது சத்து இது அசத்துங்கிற புத்தி விருத்தி தான் ஏற்படுறது, அந்த ஞானம் தான் ஏற்படுறது. வாசகத்துல சத்தையும் அசத்தையும் கிடையாது. சத்வ அசத்துவ மதி மதி ஏற்படுறது. இந்த மதியை தியாகம் பண்ணணும். ஏதையோகோ ஜெகத் ஆத்மனோகோ, ஜெகத் ஆத்மா இது ரெண்டுலயும் இது சத்து இது அசத்துங்கிற புத்தியை தியாகம் பண்ணிட்டு இது ரெண்டுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு, அதையும் தியாகம் பண்ணிட்டு, அதாவது அது ஜெகத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தப்படுத்துற ஒரு நிலை மத்தியம். அந்த மத்தியமும் இல்லைன்னு அதையும் தியாகம் பண்ணிட்டால் எது பாக்கி இருக்குமோ அது சேஷம்னு சொல்றது. அந்த சேஷே பத்த பதோபவ. அந்த சேஷமான ஆத்மஸ்வரூபத்திலேயே தீர்மானமாக நீ நிலைச்சு நில்லு. நஹ்ருஷ்யதி சுகைர் ஆத்மா துக்கைர் கிலாயதி நோ அர்ஜுன திருஷ்ய திருக் சேதனாத்மாபி ஷரீராந்தர்கதோகம். சுகங்கள் வரத்தினால ஆத்மாவுக்கு எந்த ஒரு ஹர்ஷம் சௌக்கியமும் இல்லை. சுகம்னு நம்ம வெளியில உள்ள சுகத்தை சொல்லும் போது அந்த சுகங்கள் ஆத்மாவை அடைஞ்சதுனால ஆத்மாவுக்கு அதனால எந்த ஒரு லாபமும் இல்லை. அதே மாதிரி பாக்கியமான துக்கங்கள் நம்மளை சேரும் போது அதனால ஆத்மாவுக்கு எந்த விதமான ஹானியும் இல்லை. நஹ்ருஷ்யதி சுகைர் ஆத்மா துக்கைர் கிலாயதி நோ அர்ஜுனா. ஆனால் திருஷ்ய திருக் சேதனாத்மாபி, திருஷ்யமும் அதுவே திருக்கும் அதுவே திரஷ்டாவும் அதுவே, இப்படி இருந்தும் ஷரீராந்தர்கதோபிதன் இந்த சரீரத்துக்குள்ளேயே வியாபிச்சென்றிருக்குன்னு இருந்தால் கூட இந்த ஆத்மாவுக்கு சுகதுக்கத்தோடு சம்பந்தம் இல்லை. ஜடம் சித்தாதி துக்கஸ்ய பாஜனம் தேகதாம் கதம். அப்ப இந்த துக்கம் எங்க ஏற்படுறது? துக்கத்துக்கு பாத்திரமாக கூடியது எது? ஆத்மா இல்லைன்னு சொன்னா எதுன்னு கேட்டா ஜடம் சித்தாதி. சித்தம் தான், சித்தம் மனசு சொல்றோம், அந்தக்கரணம் புத்தி மனசு, இதுதான் துக்கத்துக்கு பாத்திரமாகிறது. அது எப்படி துக்கத்துக்கு பாத்திரமாகும்? அதான் ஜடம்னு சொல்லிவிட்டது இல்ல. அது தேகமாக ஆகும்போது
சரீரேந்திரிய சங்காத்தம்னு சொல்றாலோ இல்ல காரிய கரண சங்காத்தம்னு ஒரு ஆத்மாவுக்கு தேகங்கிற பேரை வாங்கிட்டு அது துக்கத்துக்கு பாத்திரமாகிறது. நகைதஸ்மின் கதே க்ஷீணே கிஞ்சிதேவ ஆத்மனஹா க்ஷதம். சரி, துக்கத்துக்கு பாத்திரமான ஆளான அந்த சித்தமானது க்ஷயம் அடைஞ்சுடுத்துன்னு சொன்னா அப்ப ஆத்மாவுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமோ? ஒண்ணும் இல்லை, லாப நஷ்டம் ஒண்ணுமே இல்லை. ஜடம் தேகாதி துக்காதேர் எதிடம் போக்திரு சம்ஸ்கிருதம் தன் மாயா பிரமமேவாங்க விதி அபோதவசாத் உத்சிதம். தேகம் போக்தா, தேகம் இந்திரியம் எல்லாத்தோட சேர்ந்த ஆத்மாவும் போக்தா அனுபவிக்கிறவன்னு சொல்றோம். இது எல்லாமே மாயையால வரக்கூடிய பிரமந்தான்னு தீர்மானம் பண்ணிக்கோ. எல்லாமே அஜ்ஞானத்தினால வந்த விஷயம். எரிதம் கதையாமி அத்திர தேனை வாதோ வினஷ்யதி சாந்தி துக்கம் அபோதோஸ்தா அனுபோதேன பாரத. இதெல்லாம் பிராந்தின்னு சொன்னா இந்த பிராந்தியை நிவர்த்தி பண்றது எப்படி, எதனால இது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டா இப்ப நான் சொல்ல போறேனே, எரிடம் கதையாம் எத்திர, இந்த விஷயத்தில் நான் எந்த விஷயத்தை சொல்ல போறேனோ அந்த விஷயத்தை தெரிஞ்சின்றால் அதனால இந்த பிராந்தி நிவர்த்தியாகும். தேனை வாதோ வினஷ்யதி, அதனால்தான் இந்த பிராந்தியானது நிவர்த்தி ஆகுமா. பிராந்தி துக்கம் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஏன்னா அஜானத்தினால வரக்கூடியது எல்லாமே ஞானம் வந்தால், சம்யக் போதங்கிறது வந்தால் காணாமல் போயிடும். அதனால நிவர்த்தி ஆகும். திருஷ்டாந்தம், யதா ரஜ்வாம் அஹிபயம் போதான் நஷ்யதி அபோதயம் ததா தேகாதி துக்காதி போதான் நஷ்யதி அபோதயம். ரஜ்வ சர்ப்பம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மகத்தான பயம் ஏற்படுறது, அஹிபயம், சர்ப்ப பயம். இந்த சர்ப்ப பயம் எப்ப போகும்? தத்துவஜானம் வந்து கொடுத்தனா போயிடும். ரஜ்ஜு தத்துவஜானம் போதான் நஷ்யதி, ஏன்னா அது தெரியாததுனால தானே இப்படி வந்தது. அபோதஜம், ரஜ்ஜுன்னு தெரியாததுனால வந்தது, சர்ப்பம்னு தெரிஞ்சது, அப்புறம் பயம் வந்து கொடுத்தோம். இதை நிவர்த்தி பண்றதுக்கு ரஜ்ஜு தெரிஞ்சுட்டா அது நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இந்த தேகாதி துக்காதி, முதல்ல தேகம் அதுக்கப்புறம் துக்கம் எல்லாமே அபோதத்தினால வந்தது, போதத்தினால நிவர்த்தி ஆயிடும். விஸ்வமஜம் பிரம்மா நனஷ்யதி ந ஜாயதே இது சத்தியம் பரம் வித்தி போதா பரம ஏஷசா. அந்த போதங்கிறது என்ன? போதம் வந்தா நிவர்த்தி ஆயிடும் சொல்றீங்களே, போதம் எப்படி புரிஞ்சுக்கணும்? விஸ்வம் அஜம் பிரம்மா, தீவிர இருக்கக்கூடிய சகல பிரபஞ்சம், எல்லா பிரபஞ்சமும் என்னது? பிரபஞ்சமே இல்லை, அஜம் பிரம்மா. ஜென்ம மரணம் இல்லாத அந்த பிரம்மஸ்வரூபம் தான் எல்லாம். அந்த பிரம்மஸ்வரூபம் ந நஷ்யதி ந ஜாயதே, அதுக்கு நாசமும் இல்லை, உற்பத்தியும் கிடையாது. அதுதான் சத்தியம் பரம் வித்தி, அது ஒண்ணுதான் சத்தியமானது, அதுதான் ஞானமாகவும் இருக்கு. போத பரம ஏஷசா, அதுவே ஞானம். இப்படி புரிஞ்சுக்கிறது தான் நல்ல போதம். இந்த போதத்தினால தான் அஜானம் நிவர்த்தியாகும். பிரம்மாம்புதௌ தரங்கஸ்வம் கிஞ்சித் பூத்வா விலீயதே பிரம்மாவர்த்தே ஸ்புரசி அத்ய பிரம்மீவாகி நிராமயம். இந்த பிரம்மம் சமுத்திரம் போல எல்லாமே இதுதானே சொன்னா சுத்தி எங்க பார்த்தாலும் எல்லையே தான் உட்பட எல்லாமே பிரம்மன் தானே. அது பெரிய சமுத்திரமா இருக்கு. இப்போ அந்த பிரம்ம சமுத்திரத்துல தரங்கத்துவம் பூத்வா, இந்த ஜீவன்கள்லாம் ஒவ்வொரு தரங்கமாக இருந்துட்டு இருக்கான். நீ அர்ஜுனனை பார்த்து சொல்ற, நீ ஒரு தரங்கமாக இருந்துட்டு இருக்க. சமுத்திரம் தரங்கம்னு சொன்னாலே நீ என்ன புரிஞ்சுக்கணும்? சமுத்திரம் வேற, தரங்கம் வேற கிடையாது. அதே ஜலம்தான் தரங்கம், சமுத்திரமும் ஜலம்தான், அதே தான் தரங்கமும். ஆக பிரம்மைவாசி நிராமயம், பிரம்மமாகவே தான் நீ இருக்கே, பிரம்மே தான் நீ. ஆனா வித்தியாசப்படுற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்க. ஜஹி மானம் மதம் சோகம் பயம் ஈகாம் சுகா சுகே துவைதம் ஏதத் அசத்ரூபம் ஏகா சத்ரூபவான் பவ. நீ என்ன பண்ணனா? ஜஹி மானம், அபிமானத்தை விடு, மதத்தை விடு, சோகத்தை
தியாகம் பண்ணு, பயத்தை தியாகம் பண்ணு, ஆசையை தியாகம் பண்ணு, சுகம் அசுகம் துக்கம் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணு. ஏன் சுருக்கமா சொல்ல போனா இந்த துவைதத்தை தியாகம் பண்ணு. ஏன் துவைதமேதது அசத் ரூபம், இது சத்தே இல்லை, இது அசத்து மிச்சையானது, இதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப நீ எப்படி இருக்கனா, ஏகா சத்ரூபவான் பவ. துவைதங்கிறது அழியக்கூடாது, அழியாத சத்ரூபமாக நீ இரு, அது ஒண்ணுதான். அசம்விதன் சுகம் துக்கம் லாபா லாபௌ ஜயா ஜயௌ சுத்தம் பிரம்மைகதாங்கச்ச பிரம்மாப்திஸ்துவம் ஹி பாரத. முதல்ல பிரம்மாப்தியில நீ தரங்கமா இருக்கேன்னு சொன்ன, நீயேதான் பிரம்மாப்தின்னு சொல்லிட்ட. பிரம்மாப்திஸ்துவம் ஹி பாரத, பிரம்மங்கிற சமுத்திரமே நீதான். அதனால நீ என்ன பண்ணான்னு கேட்டா, சுத்தம் பிரம்மா, சுத்த பிரம்மத்தோடு அபிண்ணமாக இரு. ஏகதாங்கச்ச, அதோடு கலந்து ஒன்னாக ஆயிடும். ஒன்னாக ஆகிறதுனா என்ன, பிரம்மத்தோட போய் கலந்து தனியா இருந்து அதுக்குள்ள சேர்ந்து ஒன்னாருது இல்லை. இந்த பேதம் பிரதிபாசிக்காம இருந்தால் அதுவே சுத்த பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைஞ்சாதாக ஆகும். அசம்விதன் சுகம் துக்கம், எனக்கு சுகம் துக்கம் இதெல்லாம் தெரியறதுனால தானே நான் பரமாத்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் வித்தியாசப்படுறேன். ஏன் ஆத்மா ஜீவாத்மா தன்னை எப்படி வித்தியாசப்படுத்துகிறது பரமாத்ம ஸ்வரூபத்துல இருந்துன்னு கேட்டா, சம்சாரத்தை வச்சுதான் வித்தியாசப்படுத்திக்கிறது. இதுவாறு நான் கர்த்தாவா இருக்கேன், இந்த காரியங்கள்லாம் பண்ணா அதுக்கு பலத்தை அடைய போறேன், போக்தாவா இருக்கேன், சுகம் துக்கம் எல்லாம் இருக்கு, அங்க அதெல்லாம் கிடையாது, அதனால நான் வேற அவர் வேற. இப்ப அசம்விதன் சுகம் துக்கம் லாபா லாபௌ ஜயா ஜயு, லாபம் அலாபம் ஜெயம் அஜயம் சுகம் துக்கம், இந்த விருத்த தர்மங்கள் எதுவுமே நீ பார்க்காம இருந்துட்டேனா அப்ப என்ன ஆகும், சுத்தம் பிரம்மா, அதோட ஏகதாங்கச்ச. அப்ப ஏகதாங்கச்ச அதோட ஐக்கியமாயிட்டேன்னு சொன்னா பிரம்மாப்திஸ்துவம் ஹி பாரத, நீயே அந்த பிரம்மங்கிற சமுத்திரமாக இருப்பேன். யத் கரோஷி யத் அஷ்னாசி யத் ஜுஹோஷி ததாசி யத் கரிஷ்யசி கௌந்தேய தது ஆத்மேதி ஸ்திரோ பவ. எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுன்னு சொன்னாரோ இல்லையோ. இது சமர்ப்பணம்னா என்னன்னு வியாக்கியானம் பண்றது. சமர்ப்பணம்னு சொன்னா நீ எதை செய்யறியோ அதை நீ எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா அப்புறம் சரியா வராது இல்லையா. தனக்காக செய்ய வேண்டியது போஜனம் பண்றத இது அஷ்னாசி, இவன் சாப்பிட்றத அங்க சமர்ப்பணம், இவனுடைய சாப்பிட்டதை எப்படி சமர்ப்பணம் பண்ண முடியும். ஜுஹோஷி ஹோமம் பண்ணினதை எப்படி சமர்ப்பணம் பண்ணணும்னா அதுக்கு சொல்றார் ததாத்மேதி ஸ்திரோ பவ. நீ எதை பண்றியோ, எதை சாப்பிட்றியோ, எதை ஹோமம் பண்றியோ, எதை தானம் பண்றியோ, அந்த தானக்கிரியே அதுதான் அந்த தானத்துக்கு கர்மகாரகமா இருக்கக்கூடிய எதை தானம் பண்ணக்கூடிய பொருள் தானத்துக்கு கர்த்தா. இந்த கர்த்தா கர்ம கிரியன்னு இருக்கு இல்லையா திருப்பதி, இது எல்லாமே ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேறானது இல்லைன்னு பாவனம் பண்றது தான் இங்க பிரம்மார்ப்பணம் பிரம்மசமர்ப்பணம்னு வருது. எஸ் கரிஷ்யசின்னு இருக்கு, கரிஷ்யசி கரோஷின்னு முன்னாடி போட்டார், அப்புறம் எஸ் கரிஷ்யசி. கீதையில இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசப்படுறது. இது எல்லாமே என்ன சொன்னார்னா, சர்வ கிரியானா நீ செய்யக்கூடிய சகல கிரியைகளும் பிரம்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிற நிச்சயத்தை திருடப்படுத்திக்கிறது தான் பிரம்மார்ப்பணம் பண்றது. என்மயோ யோ பவத்யந்தஹ ச ததாப்னோதி அசம்சயம். பிரம்மமயமாக இரு. பிரம்மமயமாக நீ உள்ள ஆயிட்டேனா, வெளியில உள்ள எல்லாமே பிரம்மமயமாக ஆயிட்டேனா நீ பிரம்மமாகவே ஆயிடுவே, பிரம்மத்தை அடைஞ்சிடுவே. பிரம்ம சத்தியம் அவாப்தும் துவம் பிரம்ம சத்தியமயோ பவ. அந்த பிரம்ம சத்தியத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சால் நீ இப்பவே அந்த பிரம்ம சத்தியமயமாக ஆகணும். கிரியதே கேவலம் கர்மா பிரம்மஜ்ஞேன யதாகதம் அனபேக்ஷ பலம் பிரம்மா பூத்வா பிரம்மேதி பாவிதம். இப்ப சொன்னோமே தது ஆத்மேதி ஸ்திரோபவ யத்கரோஷி யதர்ஷனாசி, அது எல்லாமே பிரம்மம் பிரம்மம்ங்கிற பாவனையை கொண்டு வந்தால் நீ செய்யக்கூடிய கர்மா வெறும் தோற்றத்துக்கு கர்மான்னு தெரியுமே தவிர ஆனா அது கர்மாவே இல்லை. அனபேக்ஷ பலம், பலத்தை அபேட்சிக்காமல் செய்யப்படுற அந்த கர்மாவானது பிரம்மமாகவே ஆகி பிரம்மம்னே நினைக்கப்பட்டு கேவலம் கர்மக்கிரியதே, அது கர்மாவை செய்யற மாதிரி இருக்கு. பிரம்மஜ்ஞேன யதாகதம், அந்த கர்மாவை பத்தி சொல்றதா கர்மண்ய கர்மய பசியதி அகர்மணிச்ச கர்மய ச புத்திமான் மனுஷேஷு சச்சோக்தா கிருஷ்ண கர்மங்கிறது. அப்பேற்பட்ட கர்மா பிரம்ம புத்தியா
பண்ணக்கூடிய கர்மா இருக்கே, அந்த கர்மா கர்மாவே இல்லை, அகர்மா. இந்த புத்தி இல்லாமல் செய்யக்கூடியது செய்யாமல் இருந்தாலும் அது கர்மா தான். செய்யறது மாத்திரம் இல்லை, செய்யாமலே இருக்கேன் நான் கர்மாவே பண்ணலைன்னு சொன்னாலும் அது ஒரு கர்மாவாக ஆகும். அதனால பிரம்ம புத்தியா செய்யக்கூடிய கர்மா அப்படியே அகர்மாவாக ஆகிறது. அர்த்தம் மாறி எடுத்தது. ச புத்திமான் மனுஷேஷு சச்ச உக்தா கிருஷ்ண கர்ம கருத்து, எல்லா கர்மாவையும் பண்றவனாக அவனே ஆகிறான். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய கர்மாசக்தி மனாசிரித்ய ததா நாசிரித்ய மூடதாம். யோகத்துல இருந்துட்டு கர்மாவை அனுஷ்டானம் பண்ணு, சங்கத்தை தியாகம் பண்ணி கர்மாவை அனுஷ்டானம் பண்ணு. கர்மாசக்தியும் அனாசிரித்ய, கர்மா அந்த சங்கத்தை தியாகம் பண்றதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். கர்மாவில ஒரு ஆசக்தி இல்லாமல் இருக்கணும். அதே சமயத்துல என்ன பண்றோம்னு தெரியாம பண்றது இல்லை. தத்துவ திருஷ்டி இருக்கு. மூடதாம்னா என்ன தெரியுமா? என்ன பண்றோங்கிறது தெரியணும், ஆனால் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சாகணும். இது தெரியாம பண்றது இல்லை. ஆனா கர்ம பலம் என்ன, அந்த பலத்துல ஆசக்தி இல்லாமல் பண்ணணும். அதான் நாசிரித்திய மூடதாம். எதுக்காக பண்றோங்கிறது தெரியாம பண்ணக்கூடாது, பண்ணி தெரிஞ்சுதான் பண்ணலாம். நைஷ்கர்மியம் அப்படி அனாசிரித்திய சமஸ்திஷ்ட யதாஸ்திகம். சரி, இதனால இந்த கர்மா பண்ண போறேன், இதனால எனக்கு நைஷ்கர்மியம் சித்திக்கும், அதுக்காகத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன், பலாபிசந்தி எல்லாம் இல்லாம பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க இதுவே ஒரு பந்தமா. அதனால நைஷ்கர்மியம் அப்படி அனாசிரித்தியம் பண்றேன், அவ்வளவுதான். எதுக்காகன்னு கேட்டா இல்ல, இப்ப சொல்ல முடியாது. நைஷ்கர்மியத்துக்காக பண்றேன்னு நினைக்க வேண்டாம், பண்றேன் அவ்வளவுதான். நைஷ்கர்மியம் அப்படி அனாசிரித்திய சமஸ்திஷ்ட யதாஸ்திதம். இது நீ அது வேணும்னு ஏதோ ஒரு நைஷ்கர்மியம் வேணுங்கிறதையாவது நீ ஆசைப்பட்டால் அப்ப என்ன ஆகும்? உனக்கு பலத்துல ஒரு சின்ன ஆசங்கம் வருது, தன் ஸ்வரூபத்தை விட்டு விலகிற. அது வேண்டாம். சமஸ்திஷ்ட யதாஸ்தி த்யக்த்வா கர்மபலா சங்கம் நித்திய திருப்தோ நிராஸ்ரய கர்மணி அபிப்பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதிகா. அவன் கர்மா பண்ணிட்டே இருந்தால் கூட ஒண்ணுமே பண்ணல இருந்தா கணக்குல வரும், பண்ணினதாக சேராது. அது ஏன் சொல்ற? ஆசக்திமாக கர்த்திருவம் அகர்த்துரபி தத்பவே. கர்மாவில கர்த்திருவங்கிறது என்ன? அதுல ஆசக்தி இருக்கே, அதுதான் கர்த்திருவத்தை கொடுக்கறது. இவன் கர்மாவை பண்ணினாத்தான் அவனுக்கு கர்த்திருவம் வருதுன்னு இல்லை, பண்ணவே பண்ணாட்டாலும் ஆசக்தி இருந்தால் இவனுக்கு கர்த்திருவம் வந்து சேரும். அசக்துரபி தத்பவே. அவன் செய்யவே வேண்டாம், அகர்த்து. இவன் நேரடியா பண்ணல, ஆனால் அந்த கர்மாவில ஈடுபாடு இருக்கு, ஆசக்தி இருக்குன்னு சொன்னால் இவனிடத்துல அந்த கர்த்திருவ பாவங்கிறது இருந்துட்டே இருக்கு, இவனை விட்டு போகிறதில்லை. அகர்த்துரபி தத்பவே. மௌர்க்கியே ஸ்திதேஹி மனசி தஸ்மாத் மௌர்க்கியம் பரித்தியதே. பண்ணாமலே இவனுக்கு எப்படி கர்த்திருவம் வருதுன்னு கேட்டாங்க. அதுதான் மௌர்க்கியம். மௌர்க்கியம்னா மௌಢ்யம், அஜானத்தினால வரக்கூடிய ஒரு பிரமாதம். பிரமாதம்னு சொன்னா இங்க கவனக்குறைவு, ஒரு அத்தியாசம் தான் இங்க பிரமாதம் சொல்றது. அஜானத்தினால வரக்கூடிய அத்தியாசத்தினாலே ஆசக்தி வரதே, அதுவே இவனுக்கு கர்த்திருவத்தை கொடுத்து அனர்த்த பரம்பரையை கொடுக்கிறது. அதனால அந்த மௌர்க்கியத்தை தியாகம் பண்ண பரம் தத்துவஜம் ஆசிரித்ய நிராசக்தேஹே மகாத்மனஹ சர்வ கர்ம ரதஸ்யாபி கர்த்திருத்தோதேதி நக்வச்சிது. பரம் தத்துவஜம் ஆசிரித்ய ஞானஸ்வரூபமான அந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு ஆசக்தியே இல்லாமல் ஒரு மகாத்மா எந்த கர்மா பண்ணினாலும், சர்வ கர்மாவையும் சேர்த்து பண்ணினால் கூட, சர்வ கர்ம ரதஸ்யாபி எப்போதும் பண்ணிட்டே இருந்தால் கூட கர்த்திருத்தோதேதி நக்குவச்சித்து, ஒரு சமயத்திலையும் அவனுக்கு அந்த கர்மாவில கர்த்திருவங்கிறது ஏற்படவே ஏற்படாது. ஆசக்தி இருக்கிறவனுக்குத்தான் கர்த்திருவம். ஏன்? பிரம்மஸ்வரூபத்துக்கு கர்த்திருவம் வராதே. அகர்த்திருத்வாத் அபோக்திருத்துவம். இவனுக்கு கர்த்திருவம் இல்லைன்னு சொன்னா போக்திருத்துவமும் வராது. அபோக்திருத்வாத் சமைகதா. போக்திருத்துவம் இல்லைன்னு சொன்னா இவன் சமமாகவும் அத்விதீயமாகவும் இருப்பான். அத்வைதம், ஏகத்துவம் இவனுக்கு கிடைக்கும். ஏன்? போக்திருத்துவத்தை வச்சுட்டு தான் இவன் வித்தியாசப்படுறான். இந்த போக்தா வேற, இந்த கர்மபல போக்தா, அந்த கர்மபல போக்தா, இவன் வேற அவன் வேற. போக்திருத்துவங்கிறது விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா சமம் ஏகம்ங்கிறது தெரியும். அதனால என்ன? சமைகத்வாத் அனந்தத்துவம். சமத்துவம் ஏகத்துவங்கிறது சித்திச்சு எடுத்தோம்னு சொன்னா திரிவித பரிச்சேத சூன்யமாக ஆகிறான். எல்லாமே இவன் தான்.
அதாவது தேசகால வஸ்து பரிச்சேதம் இல்லாதவனாக ஆகிறான். அனந்தத்துவம் ததோ பிரம்மத்துவமாதம். அனந்தம்ங்கிறது என்னன்னா அதுதான் பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. நானாதாம் அலமுத்ஸ்ருஜ்ய பரமாத்மைகதாங்கதः குர்வன் காரியம் அகாரியஞ்ச நைவ கர்த்தாத்வம் அர்ஜுனா. இந்த நானாத்வங்கிறது இருக்கே துவைதம், துவைதத்தன்மையை பூர்ணமாக தியாகம் பண்ணு. அதுல ஆசையே உனக்கு வேண்டாம். பரமாத்மாவுடைய ஏகத்துவத்தையே சிந்தனம் பண்ணு. இந்த மாதிரி இருந்துட்டு குருவன் காரியம் அகாரியஞ்ச, நீ காரியமோ அகாரியமோ எதை பண்ணினாலும் அதுக்கு கர்த்தாவாக நீ ஆக மாட்டே. நைவ கர்த்தாத்வம் அர்ஜுனா. அதனால்தான் எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக தியானாக்னி தக்த கர்மானம் சமாஹு பண்டிதம் புதாக. இவன் பண்ணக்கூடிய சகல கர்மாவும் அந்த காமம் சங்கல்பங்கிறது ரெண்டு இல்லாமல் இவன் செய்யக்கூடிய கர்மாவாக இருந்தால் அவன் தான் தியானாக்னி தக்த கர்மா, அவன் தான் பண்டிதன் பிரம்மஜானின்னு எல்லாரும் சொல்றார். நிர்த்வந்தோ நித்தியசத்வஸ்தா நிர்யோகக்ஷேம ஆத்மவான் யதா பிராப்தானுவர்த்தித்வம் பவ பூஷித பூதலஹா. நிர்த்வந்தம், துவந்துவமே இல்லாதவன், சுகம் துக்கம் இல்லாதவன், சீதம் உஷ்ணம் இல்லாதவன், இதெல்லாம் சோகம் மோகம் இல்லாதவன், ராகத்வேகம் இல்லாதவன், இதெல்லாம் துவந்துவம் இல்லாதவன். நித்திய சத்வஸ்தா, நித்தியமாக ஆத்மஸ்வரூபத்திலே இருக்கிற சத்தா சத்ரூபத்திலே இருக்கிறவன். நிர்யோகக்ஷேமஹா, இது வேணும், இது சம்பாதிக்கணும், இதை ரட்சிக்கணும் அப்படிங்கிற இது இல்லாதவன் தான் யோகக்ஷேமம் இல்லாதவன். நிர்யோகக்ஷேமஹா. அப்படி இருக்கிறவன் தான் ஆத்மவான். இவன் தான் ஆத்மவான். யதா பிராப்தானுவர்த்தித்வம், எது எப்படி வருதோ அப்படி வந்துட்டு போடும். அதுக்காக இவன் விசேஷமாக ஒன்றும் பண்றதில்லை. இப்படி இருந்துட்டு நீ இந்த பூதலத்துக்கே அலங்காரமாக இரு. அவ பூஷித பூதலஹா. கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரா சௌச்சியதே. இதுக்கு பதில் நீ மாறுதலாக நான் கர்மா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கர்மாவை நான் நிறுத்திண்டு மனசனால மாத்திரம் இந்திரியார்த்தங்களை சிந்தனம் பண்ணிட்டு இருந்தால் அது ரொம்ப தப்பு. அது மித்யாச்சாரா, அவனுக்கு உபயோகம் இல்லை. எஸ்து இந்திரியாணி மனசா நியமிய ஆரபத்தே அர்ஜுன கர்மேந்திரிய கர்மயோகம் அசக்த விசிஷ்யதே. இந்திரியங்களை மனசனால கட்டுப்படுத்தி கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகத்தை எவன் செய்கிறானோ, ஆசக்தி இல்லாமல் செஞ்சா கர்மயோகம் பேரு, ஆசக்தி இல்லாம இருக்கானோ அவன் தான் விசேஷமானவன். ஆப்பூர் ஏன் இந்த இதை தியாகம் பண்ணணும், அசக்தா பலத்தை தியாகம் பண்ணு, சங்கல்பத்தை தியாகம் பண்ணுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த சங்கல்பம் பலம் இதுலெல்லாம் ஆசக்தி இருந்தால் அவன் எப்போதுமே அப்படியே இருந்துட வேண்டியதான். அவனுடைய ஆசை பூர்த்தியே ஆகாது, சாந்தியே கிடைக்காது. காமகாமி அவன். அப்படி இருக்கிறவனுக்கு காமகாமின்னு பேர். ஏதாவது ஒண்ணு தேவைப்பட்டுட்டே இருக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு ந சாந்தி மாப்னோதி காமகாமி. யாருக்கு சாந்தி வரும்? ஆபூர்யமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாவ பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாக எம் பிரவிசந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி ந காமகாமி. சமுத்திரத்துல மற்ற ஜலங்கள்லாம் போய் விழுந்து விட்டுன்னு சொன்னா அப்புறம் தனியாவே இருக்காது. சமுத்திரம் வேற ஜலம் வேற இருக்காது. இந்த நதியெல்லாம் சமுத்திரத்தோட சமுத்திர ஏவ பவதி, சமுத்திரம் தான் இருக்கும். அது போல இந்த காமங்கள்லாம் ஆத்மாவில் தெரியறதோ இல்லையோ, தெரிஞ்சா ஆத்மாவில் பிரவேசம் பண்ணலேன்னு அர்த்தம், தனியா இருந்துட்டு இருக்கு. அது வரையும் க்ஷேமம். அது மனசுல இருந்துட்டு தெரியறது. ஆத்மாவில் பிரவேசம் பண்ணிட்டா காமம் இல்லைன்னு அர்த்தம். அதனால சமுத்திரத்துல நதிகள்லாம் போய் விழற மாதிரி எல்லா காமனைகளும் எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்துல காணாம போயிடுத்து பிரவேசம் பண்ணிடுத்துன்னு சொன்னால் அவன் தான் சாந்தி அடைய முடியும். காமகாமி, காமத்தை வேணும்னு நினைக்கிறவன் இருக்கானே அவன் சாந்தி அடைய முடியாது. ந குறியாத் போக சந்தியாகம் ந குறியாத் போக பாவனம் ஸ்தாதவ்யம் சுசமேனைவ யதா பிராப்த அனுவர்த்தினா. அதுக்காக இப்ப என்ன உபதேசம் பண்றாருன்னு சொன்னா, அதனால காமத்தெல்லாம் தியாகம் பண்றதுங்கிறது முடியுமா? முடியாது. வேண்டாமே. ந குறியாத் போக சந்தியாகம். எல்லாத்தையும் தியாகம் பண்றேன்னு ஒண்ணு நீ நினைச்சு பார்க்க வேண்டாம். சரி, எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் அதுவும் வேண்டாம், அதுவும் முடியாது. ந குறியாத் போக பாவனா, நீ தியாகமும் பண்ண வேண்டாம், அதை எடுத்துக்கவும் வேண்டாம். சாதவியம் சுசமேனேவ, தானாக விட்டு போச்சு, தானா வந்தது, அதோட சரி. யதா பிராப்த அனுவர்த்தினா, இந்த மாதிரி இருந்தேன்னா ரொம்ப சுலபமாக நீ விடுபட முடியும்.
அனாத்மனி ஆத்மதாம் தேகே மா பாவய பவாத்மனி. இது உற்பத்தியாகக்கூடிய தேகம் இருக்கே, இது ஆத்மா கிடையாது, நிஜமான ஆத்மா இல்லை. ஆனா அதை போய் ஆத்மான்னு நினைக்கிறான். வேண்டாமே, இது இருக்க ஆத்மான்னு நினைக்கணும். ஆத்மன் ஏவ ஆத்மதாம் சத்தே பாவய அபவ ரூபிணி. ஜென்மா இல்லாத இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அதையே ஆத்மாவாக புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டா என்ன ஆகும்? தேகநாசே மகாபாகோ நகிஞ்சிதபி நஷ்யதி. இந்த தேகம் நாசமாயிடுத்துன்னா உனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, ஆத்மாவுக்கு எந்த நாசமும் இல்லை. அதுக்காக தானே இப்ப ரெண்டையும் மாற்றி புரிஞ்சுன்றதுனால பெரிய கஷ்டத்துல விழுந்துட்டான். அதெல்லாம் போயிடுவாளே, எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருமே அப்படின்னு. தேகநாசி மகாபாகோ நகிஞ்சிதபி நஷ்யதி. எப்போ நிஜமான நாசம்னு சொன்னா ஆத்மநாசம் ஒரு சமயமானால் அப்ப நீ கவலைப்படணும். ஆத்மநாசோஹி நாசஸ்ய. நாசம்னு சொன்னா ஆத்மாவே நாசமாயிடுச்சு சொன்னா அப்பதான் பெரிய கஷ்டமா போயிடும். ஆனா அப்படி ஆக போறது இல்லை. நக ஆத்மா நஷ்யதி துருவா. ஆத்மாவுக்கு நாசம் இல்லை, நாசமானா அது ஆத்மா கிடையாது. அதனால ஏன் அதுதான் துருவம், எப்போதும் ஸ்திரமாக இருக்கக்கூடியது. நகி ஷீரியதி அச்சித்தாத்மா யஸ்த சர்வ பரிகிரஹ கர்மணி அபிப்பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதிதா. சித்தாத்மா சித்தமில்லாத ஆத்மஸ்வரூபம், சித்தத்தோடு கலந்த ஆத்மஸ்வரூபம். சித்தத்துல எந்த எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தோட சேர்ந்து விடுறது. சித்தம் ஆத்மா நஷ்டமா போச்சு அப்படின்னு சொன்னா இதுவும் நஷ்டமா போச்சுங்க, இது அதோட சேர்ந்துடும். அப்படி இருக்கப்படாது. அச்சித்தாத்மா நகி ஷீரியதி. சித்தத்தோடு கலக்காத ஆத்மஸ்வரூபத்துக்கு விநாசமே கிடையாது. கர்மணி அபிப்பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹா. சித்தத்தை காட்டிலும் தனியாக பிரிச்ச ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுண்டவன் கர்மாவை பண்ணிட்டே இருந்தவன் நைவ கிஞ்சித் கரோதி, ஒண்ணுமே பண்ணல. சர்வ கர்மரதாபி கர்த்திருதோதேதி நக்வசித். அவிநாசம் அநாத்யந்தம் ஆத்மானம் அஜரம் விதுஹு நஷ்யதி ஆத்மா இது துர்போதா மா தவாஸ்து இஹ துர்கதா. அவிநாசம் அநாத்யந்தம், விநாசமே கிடையாது, ஆதி அந்தம் இல்லாதது, ஜர இல்லாதது இந்த ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மா நாசமடைகிறது அப்படின்னு சொல்றது தப்பான ஒரு எண்ணம், துர்போதா. அது உனக்கு வேண்டாம். மா தவாஸ்து இஹ துர்கதா. ந ததா பரிபஷ்யந்தி விதிதாத்மான உத்தமாக பஷ்யந்தி அநாத்மனாத்மானம் ஸ்வம் ஆத்மனி ஆத்மமானினா. உத்தமாக, உத்தமமான விதிதாத்மாக்கள் தத்துவஞானிகள் இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை விநாசமடைகிறதாக பார்க்க மாட்டா. ந ததா பரிபஷ்யந்தி. அனாத்மனா ஆத்மானம் ஸ்வம் ஆத்மனி ஆத்மமாதி. அதாவது அனாத்மாவில ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கிறவாள் தான் ஆத்மா நசிச்சு போறது அப்படின்னு நினைப்பா. தேகம் தானே நசிச்சு போகும். தேகம் விநாசமாகும் போது அதை போய் ஆத்மான்னு நினைச்சான்னா எல்லாருமே அது ஆத்மா நசிச்சு போறதுன்னு தான் சொல்லி ஆகும். அதனால அவளுக்கு உண்டான ஞானம் அது. அர்ஜுனன் கேட்டான், ஏவஞ்சே திரிஜகநாத மூಢானாமபி மானத தேகநேஷி நாசே சமுத்பன்னே இஷ்டன் நஷ்டன் கிஞ்சன. அப்ப ஞானத்துக்கு என்ன பலம்? ஒரு மூடனுக்கு கூட தேகம்தான் நாசமாக போறது, ஞானிக்கும் தேகம்தான் நாசமாக போறது. ஞானிக்கு ஆத்மாவுக்கு நாசம் இல்லைன்னு, மூடனுக்கு மாத்திரம் ஆத்மா நாசம் வருமா? கிடையாது. அவன் எதையோ ஒண்ணு நாசம்னு ஆத்மான்னு நினைச்சுட்டு அவன் சொல்றது இருக்கட்டான், ஆனா நிஜமா ஒன்றும் வரல. அவனுடைய ஆத்மாவுக்கு எந்த ஹானியும் வரல. ஞானியான ஆத்மாவுக்கு சுகம் துக்கம் வந்ததுனால லாப நஷ்டம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னா மூடனுக்கும் அதே கதை தான். மூடாத்மான்னு தனி ஆத்மா ஒன்றும் கிடையாது, அந்த ஆத்மாவுக்கும் இதே மாதிரிதான். அப்போ தேகநாசே மூಢானாமபி தேகநாசே சமுத்பன்னே இஷ்டன் நஷ்டன் நகிஞ்சன. அவளுக்கும் அந்த மூடர்களுக்கும் ஆத்மஜானியாக இல்லாதவர்களுக்கும் அந்த தேகம் விநாசத்தை அடையும் போது இவருக்கு ஒண்ணும் இல்லை, நஷ்டமே இல்லையே. ஸ்ரீ பகவான் வாச்ச அப்படிதான், நஷ்டமே கிடையாது. நீ சொன்னதை ஒத்துணுட்டேன் அப்படின்னு. ஏவமேதன் மகாபாகோ நகிஞ்சின் நஷ்யதி குவச்சித்து. மூடனாகட்டும் ஞானியாகட்டும் அந்த ஆத்மா தேகம் விநாசமாகும் போது ஆத்மாவுக்கு எந்த விதமான விநாசமும் இல்லை. ஆத்மை வாஸ்தி அவிநாசாத்மா கிந்தஸ்ய குவ வினஷ்யதி. ஆத்மா ஒண்ணுதானே இருக்கு, அதுக்கு விநாசம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு நஷ்டங்கிறது எப்படி ஏற்படும்? அப்ப எப்படி எல்லாம் வித்தியாசமா சொல்றாளேன்னு கேட்டா, இதன் நஷ்டம் இதம் யுக்தம் இது மோகபிரமாதிருத்தே அந்நியத் ததா நபஷ்யாமி வஞ்சா ஸ்திரீ தனயம் யதா. அதுதான் அந்த மூடனானவன்
எனக்கு இந்த மாதிரி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு அவன் சொல்றானோ இல்லையோ, அதுதான் வித்தியாசம்ட்டான். அதாவது இதம் நஷ்டம் அப்படின்னு ஒரு மோகம் அவனுக்கு இருக்கு, பிராந்தி இருக்கு. அந்த பிராந்தியை வச்சுட்டு அவன் பேசுறான். தத்துவஞானி அப்படி பேசுறது இல்லை. இதுதான் வித்தியாசம் மூடனுக்கும் இவனுக்கும். பிராந்தி இருக்கிறதுனால அவன் எல்லாமே தனக்கு இருக்கிறதாக நினைச்சு நோடுறான். அதுக்கு தகுந்தா போல சம்சாரத்தை அனுபவிக்கிறான். இவன் தத்துவஜன் அதுக்காக கவலைப்படுறது இல்லை. அந்நியத் ததா நபஷ்யாமி. வாஸ்தவமா ரெண்டுக்கும் என்ன பேதம்? மூடாத்மாவுக்கும் தத்துவஞானி ஆத்மாவுக்கும்னா ஒரு பேதமும் கிடையாது. அவன் எப்படி அதை நினைச்சிருந்தான் அப்படின்னு கேட்டா, வந்தியாஸ்திரி தனயா. வந்தியாஸ்திரி தனக்கு பையன் இருக்கிறதாக நினைச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு இது சொல்லுவாங்க, யாகி வந்தியா ஏவம் ஸ்மரே. இது என்னுடைய தௌஹித்ரன் பண்ணின காரியம் எப்ப இதாச்சே, பண்ணின காரியமாச்சே அப்படின்னு நினைச்சு பார்த்தானா அதுக்கு பிராமணியம் கிடையாது. ஏன்னா இவளே வந்தியா துஹிதா கிடையாது. அதுக்கப்புறம் தானே தௌஹித்ரன்கள் வரணும். ஆக தௌஹித்ரன் பண்ணின வேலை இது அப்படின்னு எதையாவது உணவு நினைச்சு பார்த்தான்னு சொன்னா அது வெறும் பிராந்தியாக இருக்கும். அதை போல இவன் ஆத்மாவில எல்லாத்தையும் பிரமிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். நாசத்தோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதா உபயோரப்பி திருஷ்டோன் தத்து அனயோ தத்துவதர்சி. அதனால அவிநாசிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய நகஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு விநாசங்கிறது கிடையவே கிடையாது, யாருனாலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த தேகத்தை அது விநாசம்தான், அது எப்பவுமே விநாசம்தான். அதை யாருனாலையும் அவிநாசியா ஆக்கவும் முடியாது. அந்தவந்த இமே தேகாக நித்தியோக்தா ஷரீரிண அநாசின அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத. அதனால தேகத்தை காப்பாற்றவும் முடியாது, விநாசம் இல்லாமல் வச்சுட்டே இருக்கோம்னா அதுவும் சாத்தியம் இல்லை. ஆத்மா விநாசம் பண்றதும் சாத்தியம் இல்லை. அதனால எது பிராப்தமோ அதை அப்படியே செஞ்சு விடுறது. அதனால இப்போ உனக்கு தர்ம யுத்தம் பிராப்தமாக இருக்கு, பண்ண முடியாது. ஆத்மாச்ச ஏகோஸ்தி நத்வித்வம் அசத சம்பவ புதா. ஆத்மாங்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான். அதை காட்டிலும் வேறாண்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது ரெண்டு ஆத்மாங்கிறது எங்க வரப்போறது? அதனால இல்லாத ஆத்மா புதுசா உண்டாக முடியாது. இருக்கிற ஆத்மா ஒரே ஒரு ஆத்மா தான். அவிநாசஸ்து, அதுக்கு விநாசம் இல்லை. அனந்தஹா அசௌ, அதுக்கு அந்தமும் இல்லை. அனந்தம்னா 3 விதமான பரிச்சேதம் இல்லாதது. அசௌ, அதனால சதோ நாசோ நவித்தியதே, அதுக்கு நாசம் கிடையாது. சரி, அதுல அத்வைதம் அனந்தத்துவம் இப்படி எல்லாம் இருக்குமே, தர்மம் இருக்குமேன்னு கேட்டா அதுவும் கிடையாதுன்னு விட்டார். துவைகத்துவ பரித்தியாகே சேஷம் எத் பரிசிஷ்யதே மத்தியம் தத் அஸ்தீக பரம்பதம். அதாவது துவித்வமும் இல்லை, ஏகத்துவமும் இல்லை, திதியும் இல்லை அப்படின்னு சொன்னா இது அத்விதீயம் அப்படின்னு அங்க சப்தம் சொல்றோம். அப்படின்னா அத்விதீயமாக இருக்கு அப்படின்னு ஒரு இது சொல்றோம். ஆத்மா எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அத்விதீயத்துவங்கிற ஒரு விசேஷம் சொன்னதாக ஆகுமேன்னு கேட்டா அத்விதீயங்கிற ஒரு விசேஷம் அங்க இருக்கிறதாக எடுத்துக்க கூடாது. துவித்வம் இல்லைங்கிறது சொல்றதுக்காக வந்தது. அதனால ஏகத்துவத்தையும் பரித்தியாகம் பண்ணணும். துவித்வம் ஏகத்துவம் ரெண்டையுமே பரித்தியாகம் பண்ணிட்டு எது பாக்கி இருக்குமோ எது பரிசிஷ்யதே அதுதான் பரம்பதம், அதுதான் சாந்தம். சத் அசத்தோர் மத்தியம், அந்த சத் அசத் ரெண்டிலையும் அனுசியூத்தமாக இருக்கக்கூடியது. அதனால அதுதான் பரமம் பதம். அர்ஜுன உவாச்ச தன்மிருதோஸ்மீதி பகவன் கிங்கிருதாது நிருணாம் ஸ்திதிஹி கதம் ஸ்திதௌ ச லோகானாம் தௌ ஸ்வர்க நரகௌ பிரபோ. லோகத்துல ஜனங்கள் மிருதோஸ்மி அப்படின்னு சொல்றாளே, மரணம் அடைஞ்சதாக பேசுகிறாளே, அது என்னத்தினால? எப்படி அவளுக்கு மரணம் வருது? கதம் ஸ்திதௌ, அதாவது ஸ்வர்க்கத்துக்கு போறான் நரகத்துக்கு போறான், பண்ணின வேலைக்கு அவன் பலத்தை அடைகிறான். தர்மமோ அதர்மமோ, எந்த தர்மம் பண்ணினா ஸ்வர்க்கத்துக்கு போறான்னு சொல்றான், அதர்மம் பண்ணினா நரக்கத்துக்கு போறான். அதெல்லாம் போறது வாஸ்தவம் தானே. நீங்க ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்கு, அத்விதீயம்னு சொல்லிட்டா இதுக்கெல்லாம் என்ன கதி? ஸ்ரீ பகவான் வாச்ச பூமிராபோ நரோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச ஏதத் தன்மாத்திர ஜாலாத்மா ஜீவோ தேகேஷு திஷ்டதி. அதாவது பிரகிருதி, அதுல இருந்து வரக்கூடியது பூமி, ஆபகா, அனலகா, வாயு, கம்ங்கிறது பஞ்சபூதங்களும், அதுல இருந்து வரக்கூடிய பௌதிகத்துல இந்திரியங்கள் மனசு, புத்தி இத்தியாதிகள், இதெல்லாம் கலந்து இந்த பஞ்சபூதங்கள் பௌதிகமாக தேகம், அந்த மனசு புத்திங்கிறது எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துக்கு உபலட்சணம். இதுதான் இந்த ஜாலம் இருக்க காரியகரண சங்காதம். இதுல ஜீவன் மாட்டிண்டு இவனுக்கு
மரணம் மரணம் எல்லாத்தையும் அடையறான். சகிருஷ்யத்தே வாசனையா, அந்த வாசனைங்கிறது இவனை பிடிச்சி இழுக்கிறது. ரஜ்வேவ பசு போதகா, ஒரு பசுவை கழுத்துல கயறத்தை கட்டி இழுத்துன்னு வர்ற மாதிரி அந்த வாசனையானது இவனை பிடிச்சி இழுத்துன்னு போறது. சதிஷ்டதி சரீர அந்த பஞ்சரே விஹகோயதா, கூட்டுக்குள்ள ஒரு பட்சி கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இந்த சரீர சந்தாதம் இருக்கு, இதுக்குள்ள கட்டுப்பட்டு ஜீவன் இருந்தோடான். ச கால தேசத்தோ தேகாத் ஜர்ஜரத்வம் உபாகதாத் வாசனாவசத்தோ யாதி லக்ஷபர்ணாத் ரசோ யதா. அது காலம் தேசம் அது அத்தனை காலம் ஆயிடுத்தோ அந்த தேசம் சில அதை நிமித்தமாக கொண்டு தேகமானது ஜர்ஜரமாக ஆகிறது, க்ஷீணமாக போகும்போது அந்த வாசனையாலேயே கட்டுப்பட்டு இவனும் க்ஷீணமாக போயிடுறான். இங்க போறான். ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச கிரகீத்வைதானி சஞ்சாதி வாயுர்கந்தா நிவாசியா. தன்னுடைய சூக்ம சரீரம்ங்கிறது இருக்கே, அந்த சூக்ம சரீரத்தை பிடிச்சு வச்சுட்டு ஸ்தூல சரீரம் ஜீரணமான ஸ்தூல சரீரத்தை விட்டு கிளம்பிடுறான். எப்படி இவன் இதெல்லாம் எடுத்துக்கிறான்னு சொன்னா வாசனாவத்வமேவாஸ்ய தேகோ நேதர யுக்திஜா. தேகத்துக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிக்க பார்த்தோம்னா ஒரு யுக்தியும் சரிபட்டு வராது. என்னன்னா வாசனாவத்வம், அந்த வாசனைக்கார இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். அத்தியாசங்கிறது தான் ஒரு ஹேத்துவாகமே தவிர வேற எந்த விதத்திலையும் தேகத்தோடு இவனை சம்பந்தப்படுத்த முடியாது. க்ஷீயத்தே வாசனாத்தியாகே க்ஷீணே பவதி தற்பதம். அந்த வாசனையானது தேக சம்பந்தத்தை கொடுக்கக்கூடிய வாசனையானது க்ஷீணமாயிடுச்சுன்னு சொன்னால் இவன் தற்பதம், பதம் விஷ்ணுவஸ்தத் பரமம் பதம் சொல்றாளே அந்த பதஸ்வரூபமாகவே ஆயிடுறான். வாசனாவான் பரா புஷ்டா பூத்வா பிராம்யதி யோனிஷு ஜீவோ பிரமபராபாரா மாயா புருஷகோ யதா. எது பரியந்தம் இவன் வாசனாவானாக இருக்கானோ அது பரியந்தம் அந்த வாசனையால புஷ்டனாகவும் ஆவான், அதே சமயத்துல க்ஷீணமாகவும் ஆவான். இப்படி ஆயிட்டு சகல யோனிகளையும் அவன் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கான். ஒன்று போச்சுன்னா இன்னொரு ஜென்மா எடுத்துட்டே இருக்கான். அந்த மாதிரி ஆகாதே, நீ அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்படி போகும்போது வாசனையை எடுத்துட்டு போறது இவன் இதை எடுத்துட்டு போறானா, இந்த இந்திரியங்கள் சூக்ஷ்ம எடுத்த தூக்கிட்டு போடுறான் அப்படின்னு. அயன் தேகோஹி ஜீவேனா து அகன்னேவ அவலோகிதா அஸ்ய நாசே துவமப்பேவம் பஷ்ய மா வா சுஷுப்தவது. இந்த தேகம் இருக்கே, இல்லாத தேகம் இருக்கிறதாக அவன் பார்க்கறான் ஜீவன். இது நாசமாகும் போது இல்லைன்னு பார்க்கறான். அதுக்கப்புறம் இன்னொரு தேகம் வருது. இதே சுஷுப்தனாக இருந்தான், அவனும் தானே பார்க்கல இந்த தேகத்தை. அதுக்கு அப்போ பார்க்கறது பார்க்காதுங்கிறது தான் தேகம் இருக்கு இல்லைங்கிறதுக்கு ஒரு லட்சணமாக. தேகம் இருக்கிறதாக நினைச்சா தேகம் உள்ள இருக்கு, தேகம் இல்லே இருக்குங்கிறத நினைக்கலைன்னா தேகம் இல்லை. அகன்னேவ அவலோகிதா. அதனால இல்லே ஒரே வஸ்து இருக்குன்னு இல்லைன்னு ஆக முடியாது. அதனால இல்லைங்கிறது தான் இல்லைன்னு சொல்லணும். அதனால ஒரு சமயத்துல இல்லைன்னு தெரியக்கூடிய இந்த தேகமானது இருக்குன்னு தெரிகிற காலத்திலையும் அகன்னேவ அவலோகிதா. அதனால இதுக்கு போய் கவலைப்படாதே. அபிஸ்புடதி விந்தியாத்ரௌ வாதிவா பிரளயானிலே பௌருஷம் ஹி யதா சாஸ்திரம் அதஸ்தியாஜ்யன் நதீமதா. அதனால விந்தியமலையே வெடிச்சாலும் கூட, பிரளயானிலம் பிரளய காலத்துல வரக்கூடிய அந்த பெரிய புயல் வீசினாலும் கூட சாஸ்திரத்தை அனுசரித்து நம்மளுடைய பிரயத்தனம் இருக்கே பௌருஷம், அதை ஒரு நாளும் புத்திமானாக இருக்கிறவன் தியாகம் செய்யக்கூடாது. அதை தியாகம் பண்ணிட்டான்னா அப்புறம் அவ்வளவுதான். அதனால நரக ஸ்வர்க சர்காதி வாசனா வசதா அபிதா பிரபஷ்யதி திராபியஸ்தம் ஜீவோ ஜரட மோகதி. இதுல இருந்து விடுபடணும். இல்லாட்டா இதை இல்லை, சாஸ்திரம் இல்லை, சாஸ்திராதீனமான சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த பௌருஷத்தை இவன் அனுஷ்டிக்கலைன்னு சொன்னா இவன் பார்க்க முடியாது. மோகிதமாகத்தான் இருந்தாகணும், சொரூபம் தெரியாது. நரகம் ஸ்வர்க்கம் எல்லாத்தையும் வாசனாவசமாக பார்த்துட்டு இருக்கானே, சிராபியஸ்தம் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கான். அது ரொம்ப வழக்கமாக ஆனதாக இருக்கு. இப்படியே மோகத்துல இருந்துட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான்.